ரீல் ஹீரோ கிடையாதுங்க, ரியல் ஹீரோ. நடிகர் அஜித் உலக சாம்பியன் கார் பந்தய போட்டியில் கலந்து கொள்வதற்காக துபாயில் ஆட்டோட்ராம் மைதானத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டு வராரு. அந்த பயிற்சியில் ஏற்பட்ட விபத்தில் கார் சுழன்றடித்து சுற்றி நின்னதை நம்ம எல்லோருமே பார்த்தோம். அப்போ எல்லோருக்குமே என்ன தோணுச்சுன்னா, இவருக்கு ஏன்பா இந்த வேண்டாத வேலை, காசு பணம் பேரு புகழ் எல்லாமே இருக்கு, அப்படி இருந்தும் இவர் ஏன் இந்த உயிரை பணயம் வைத்து இந்த போட்டியில கலந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. இதற்காக நம்ம இவரை ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்றோமான்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. அஜித் கலந்து கொள்ளக்கூடிய இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் நடைபெறும். இந்த மைதானம் முறுக்கு மாதிரி வளைஞ்சும் நெளிஞ்சும் இருக்கும். இதுக்குள்ளாரையே சுரங்கங்கள், பாலங்கள், கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்னு சொல்லி இதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 5.9 கிலோமீட்டர். இந்த 24 மணி நேரத்தில் அஜித் ஓட்டக்கூடிய தூரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3400 மைல் இருக்கும். இந்த போட்டியில் உலகம் முழுவதும் இருந்து நிறைய பேர் கலந்துக்க போகிறாங்க. ஒவ்வொரு காருக்கும் 3 ஓட்டுநர்கள் இருப்பாங்க. இவர்கள் 24 மணி நேரம் சுழற்சி முறையில் ஓட்டுவாங்க. இதில் அஜித் அணியில் ஓட்டக்கூடிய நபர்களில் அஜித் முதன்மையான ஓட்டுநர். அவருக்கு பிறகு 2 ஓட்டுநர்கள் அவர் குழுவில் இருப்பாங்க. இந்த ஒட்டு மொத்தத்திலையும் யார் எந்த குழு அதிகமான சுற்றுகிறதோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். ஒருவேளை இந்த போட்டியில் கலந்து கொள்றாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம அஜித்தை ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்றோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த போட்டியில அஜித் ஓட்டக்கூடியது போர்ஷியோ அப்படிங்கிற ஒரு கார். இது வந்து கடந்த ஆண்டுகள்லேயே ஒரு 4 முறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்றவர்கள் இந்த வண்டியை ஓட்டி தான் வெற்றி பெற்றாங்க. அந்த காரை தான் அஜித் வந்து ஓட்ட போறாரு. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 4.25 கோடி ரூபாய். இது அதிகப்படியான வேகம் வந்து 240 கிலோமீட்டரு. 3.1 நொடிக்குள்ளாரியே இது 100 கிலோமீட்டர் வேகத்தை தொற்றும். 7 கீர் இருக்கு. இந்த காரை தான் அஜித் வந்து ஓட்ட போறாரு. இதுக்காக நம்ம ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்றோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏற்கனவே அஜித் வந்து சர்வதேச கார் பந்தய போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்காரு. ஃபார்முலா 3 GT3 எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட. ஆனால் ஒரு 10 ஆண்டு காலமாக அவர் அதுக்கு பிறகு எந்த போட்டியிலும் கலந்துக்கல. நீண்ட இடைவெளிக்கு பிறகு பயிற்சி எடுத்து அவர் இந்த போட்டியில் தான் கலந்துக்கிறார். அவருடைய துணிச்சலான முடிவுகளுக்காக இதுக்காக அவர் நம்ம ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எல்லோருமே காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், கடுமையாக உழைக்கிறோம். ஆனால் இந்த உழைக்கிற காலகட்டத்துக்குள்ளாரையே தனக்கு கீழுள்ள மக்களை பற்றி, இந்த சமுதாயத்தை பற்றி யார் சிந்திக்கிறார்களோ, அதற்காக யார் ஒரு எல்லளவேனும் உழைக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே ரியல் ஹீரோக்கள் தான். அப்படி பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ரியல் ஹீரோ தான். துவக்க காலகட்டத்தில் ரசிகர் மன்றத்தை அவர் கலைச்சிடுறாரு. ரசிகர் மன்றமே வேணாம், நான் என் குடும்பத்துக்காக எனக்காக நான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் என் குடும்பம் வந்து வசதியாக வாழப்போகுது, என்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய போகிறேன். அதனால் என்னுடைய ரசிகர்கள் ஒரு ரசிகராக வந்து படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து முடிச்சிட்டிங்களா நீங்கள் போய் உங்கள் வேலை என்னமோ உழைத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வழியை பாருங்கள். தயவு செய்து இந்த கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறது இந்த மாதிரியான முட்டாள்தனமான வேலையை செய்யாதீங்க, அவர்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லி துவக்க நிலையிலே சொல்லிடுறாரு. அதற்கு பிறகு இந்த அடைமொழி கொடுத்து பேசுவது, தலை, அஜித்தே, ஆண்டவரே, இந்த மாதிரியான அடைமொழிகள் எல்லாத்தையும் நான் அறவே வெறுக்கிறேன், தயவு செஞ்சு அப்படி யாரும் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு அறிவுரை சொன்னவர் அஜித். அவர் எந்த அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் பிறருக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அடுத்தது கலைஞர் முதல்வராக இருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத முதல்வர் முன்னிலையிலேயே மேடையிலேயே பேசியிருப்பார். என்னை வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க, எனக்கு இதில் விருப்பம் கிடையாது அப்படின்னு பேசுவார். அந்த துணிச்சல், இது போன்ற சில பண்புகள் அவரை வந்து ரியல் ஹீரோவாக மாற்றுது. தமிழ் திரையுலகத்தில் ரியல் ஹீரோவாக இருக்கக்கூடியவர்கள் வெகு சிலரே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா, அஜித், சித்தார்த்து, விஜய் சேதுபதி, இந்த மாதிரியான ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் இந்த சமூகத்தின் மீதும் மக்கள் மீதும் அக்கறை கொண்டு செயல்படுறாங்க. ஏன்னா இந்த ரசிகர் மன்றம்ன்றது மிகப்பெரிய பணப்பட்டாளம்.